இந்திய பெண்களில் தங்கத்தை விரும்பாதவர்களே இருக்க மாட்டார்கள். வெளிநாடுகளில், குறிப்பாக இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அதிக அளவு தங்கம் கடத்தி வரப்படுவது தெரியவந்துள்ளது. கடத்தல் அதிகரிக்க ஜிஎஸ்டி காரணமா? இப்போது பார்க்கலாம். அண்மையில் இலங்கையிலிருந்து அதிக அளவு தங்கம் கடல் மார்க்கமாக தமிழ்நாட்டிற்குள் கடத்தி வரப்படுகிறது. பங்களாதேஷ், மியான்மர், நேபாள எல்லைகளில் தங்கம் பிடிப்பதற்கு நிகராக இந்திய இலங்கை எல்லையில் பிடிபடுகிறது. சில தினங்களுக்கு முன்பு இலங்கையிலிருந்து கோவைக்கு கடத்த முயன்ற 27.6 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த 6 மாதங்களில் 33 கோடி ரூபாய் மதிப்புள்ள 114 கிலோ தங்கம் பிடிபட்டுள்ளது. 41 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வளைகுடா நாடுகளில் இருந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கடல் மார்க்கமாக இந்தியாவை வந்தடைகிறது கடத்தல் தங்கம். விமான நிலையங்களில் கெடுபிடி அதிகரித்துள்ள நிலையில் கடல் மார்க்கமாக கடத்துவது எளிதாக கருதப்படுகிறது என்கிறார்கள் வருவாய் புலனாய்வு அதிகாரிகள். சுமார் 1700 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தமிழகத்தின் கடற்கரைக்குள் நுழைவது எளிது என்று கடத்தல்காரர்கள் கருதுகிறார்கள். இன்னொரு முக்கிய காரணம் ஜிஎஸ்டி வரி. இறக்குமதி வரி 10% தற்போது 3% ஜிஎஸ்டி வரியும் சேர்ந்து 13% வரி செலுத்த வேண்டியிருக்கிறது. கடத்தல்காரர்களுக்கு இந்த 13% வரியும் லாபம் என்பதால் கடத்தல் அதிகரித்து வருகிறது. இலங்கையில் கட்டப்பட்டுள்ள சீன துறைமுகத்துக்கான புதிய ஒப்பந்தத்திற்கு இலங்கை மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கையின் தெற்கு பகுதியில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுக மார்க்கம் உலகின் பரபரப்பான கடல் மார்க்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு சீனா மெர்சன்டஸ் போர்ட் ஹோல்டிங்ஸ் எனும் நிறுவனம் சுமார் 9,667 கோடி ரூபாய் செலவில் புதிய துறைமுகத்தை கட்டியுள்ளது. இந்த துறைமுக திட்டத்திற்கு இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் கவலை தெரிவித்தன. மேலும் இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்துவதாக கருதப்படும் சீனாவின் முத்துமாலை திட்டத்தில் அம்பாந்தோட்டை துறைமுகம் இருப்பது அந்நாடுகளின் கவலையை அதிகரித்துள்ளது. இந்த துறைமுகம் அருகில் சுமார் 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழில் மண்டலம் அமைக்க சீனா நடவடிக்கை எடுத்து வருவதால் தங்கள் நிலம் பறிபோகும் அபாயம் உள்ளதாக உள்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீன வர்த்தக செயல்பாடுகளில் மட்டும் ஈடுபடுவதற்கேற்ப புதிய ஒப்பந்தத்திற்கு இலங்கை மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த துறைமுகத்தை ராணுவ நடவடிக்கைகளுக்கு சீனா பயன்படுத்தக்கூடாது என்றும் புதிய ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது.